So, good morning team. Okay, இப்ப எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாம. Okay. So நம்ம லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் ஓவரால் வெல்பீயிங் ப்ராடக்ட பத்தி நம்ம வந்துட்டு எப்படி வந்து பிரசன்ட் பண்றது, அதுல என்னென்ன முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதை எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பாத்துருந்தோம். ஓகே, சோ இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூஷன், அதாவது பார்ட் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ பார்ட் 2 அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் கேரை பத்தி பார்க்க போறோம். கம்ப்ளீட் ஹார்ட் கேர் அண்ட் ஜாயிண்ட் கேர், டைஜஸ்டிவ் கேர். ஓகே, சோ இது மூணுத்தை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ ரெடி? ரெடியா? லாஸ்ட் வீக் வெல் கேட்டகரியில நம்ம வந்துட்டு ஓவரால் வெல்பீயிங் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா லாஸ்டா ஆம்லா ஜூஸ் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம், ரைட்? சோ இப்ப வந்து நம்ம பார்க்க போறது வந்து போன் அண்ட் ஜாயிண்ட் கேர். ஓகே, சோ இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் கேரை நம்ம எப்படி வந்துட்டு நம்ம டவுன்லைன்ஸ்க்கு பிரசன்ட் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராமோட நம்மளோட ப்ரோக்ராமோட அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டூப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த டூப்ளிகேஷனை நம்ம வந்து ப்ராப்பரா பண்றோமா அப்படிங்கறதான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால டூப்ளிகேட் பண்ண முடியும். ஓகே, இன்னொன்னு, சீக்கிரமா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நானும் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, டீச் பண்ணுங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கத்து கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து மாஸ்டர் ஆகலாம். ஓகே, சோ நமக்கு தெரியாத விஷயத்த கூட நீங்க பார்த்து அந்த பிபிடியை பார்த்து நீங்க வந்து கத்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடும். ஓகே, சோ அதனால எந்த விதமான பிபிடிஸ் இல்ல ஒரு பிரசன்டேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நீங்க வந்து பயப்படாதீங்க. நமக்கு தெரியல, இதை பத்தின டவுட்ஸ் கேட்டாங்கன்னா, நம்ம கன்சல்டன்ட் ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல போட்டு வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஸ்ட்ராங்கா நீங்க உங்க டவுன்லைன் கிட்ட சொல்லுங்க. ஓகே, ஏன்னா நம்ம சொன்னாதான் நம்ம டவுன்லைன்ஸ் அதை டூப்ளிகேட் பண்ணுவாங்க. நம்ம டவுன்லைன்ஸ் அதை டூப்ளிகேட் பண்ணாதான் நம்மளோட ட்ரீம் வந்துட்டு நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ப்ரொவைடட் அவங்களோட ட்ரீமையும் அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, போன் அண்ட் ஜாயிண்ட் கேரை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ போன் அண்ட் ஜாயிண்ட் கேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், அதாவது இந்த பிரச்சனை, அதாவது இந்த மூட்டு வலி பிரச்சனை, இந்த ஜாயிண்ட் பெயின், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு. அதாவது முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசான பாட்டியம்மா இருப்பாங்க, வயசான தாத்தா இருப்பாங்க வீட்டுல, அவங்களாலதான் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, படிக்கட்டெல்லாம் ஏற முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டுல இருக்க தாத்தா பாட்டிக்கு தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட, ஒரு 7 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை கூட பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு முட்டி வலிக்குது, அம்மா எனக்கு கால் வலிக்குது, சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய போஷாக்கு வந்து நமக்கு சரியான அளவுல நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு நமக்கு வந்து கால்சியம் டெபாசிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில கிடையாது. ஓகே, கால்சியம் வந்துட்டு போன் அண்ட் ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப 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 அவசியம். இப்ப எப்படி நமக்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ், புரோட்டீன் வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். பில்டிங் பிளாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பில்டிங், அதாவது நம்ம பாடி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கோ இல்ல வந்துட்டு நம்மளோட போன் சிஸ்டம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. பட் அந்த புரோட்டீன் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட
ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் இந்த கால்சியம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தவுட் போன்ஸ் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, சோ போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நம்ம பாடியில பை பர்த்டே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த போன்ல இருக்கக்கூடிய கால்சியம் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து நம்ம போன்ஸ்ல ஸ்டோரேஜ் ஆகும். ஓகே, சோ கால்சியம் நம்ம பாடியில உற்பத்தி ஆகுறது கிடையாது. ஓகே, அது வந்து நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கால்சியம் சேகரிச்சு 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 நம்மளோட போன்ஸ்ல வந்து சேமிச்சு வைக்கும். சோ அப்படி சேமிச்சு வைக்கும் போது நம்ம போன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி ஆகுது. கால்சியம் வந்துட்டு நமக்கு அதுல டெபாசிட் பண்ணுவோம். சோ கால்சியம் இருக்கிற போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அத வந்து நம்மளால ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு வந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு அந்த எஜிலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்லுவாங்க, மூவ்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கு, நமக்கு அசைக்கிறதுக்கோ கை கால் மடக்கி ஈட்டுறதுக்கோ நம்மளால வந்துட்டு கம்ப்ளீட்டா முடியும். பட் அந்த கால்சியம் கண்டென்ட் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா போன்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடும். ஸ்பாஞ்ச் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அந்த மாதிரி நம்மளோட போன்ஸும் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஃப்ரெஜைல் ஆயிடும். சோ ஃப்ரெஜைலா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா லைட்டா எங்கேயாவது பட்டாலோ இல்ல இடிச்சுக்கிட்டாலோ இல்ல தவறி கீழே விழுறோம், ரொம்ப எல்லாம் கீழே விழல, தவறி கீழே விழுந்தோம் அப்படின்னா கூட நமக்கு பிராக்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ ரெண்டு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் கண்டென்ட் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்துதான் நமக்கு உள்ள டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆனா மட்டும்தான் நம்மளோட போன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகே, சோ அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்சியம் கண்டென்ட் நம்ம என்னதான் நீங்க வந்துட்டு இல்ல நான் நிறைய வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறேன், நிறைய வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், கால்சியம் ரிச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அதை அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து நம்ம பாடியில வந்துட்டு விட்டமின் டி அண்ட் விட்டமின்ஸ் D2 சோ இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் வந்துட்டு நமக்கு தேவை. இது வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விமென்ஸ் இருக்காங்க, எஸ்பெஷலி லேடிஸ் இருக்காங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1200 இருந்து 1800 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு வந்து கால்சியம் டெபாசிட் நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு 25 இயர்ஸ் அபோவ். சோ 25 இயர்ஸ் அபோவ்ல இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 600 மில்லிகிராம்ல இருந்து 1800 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு டெய்லியும் நமக்கு வந்து அன்றாட லைஃப், ஓகே, டே டு டே லைஃப் நம்ம லீட் பண்றதுக்கு நமக்கு இந்த கால்சியம் டெபாசிஷன் நமக்கு தேவைப்படுது. மத்தபடி இந்த குழந்தைங்க இருக்காங்க, டீனேஜ் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 600 இருந்து 800 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் தேவை. அகெயின் இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் ஆகலாம். ஓகே, அவங்களோட பாடியை பொறுத்து சில பேருக்கு கால்சியம் டெபாசிஷன் நல்லா இருக்கும், சில பேருக்கு கால்சியம் டெபாசிஷன் நல்லா இருக்காது. சோ அவங்களுக்கு அதிகமா தேவைப்படலாம். சில பேருக்கு வந்துட்டு நிறைய கால்சியம் டெபாசிஷன் இருக்கும், அவங்க வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சோ ப்ராடக்ட பத்தி பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு பேசிக், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக், எப்படி வந்து நம்ம போன் சிஸ்டம் வந்து இருக்கு, ரன் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து கத்துக்க வேண்டிய பேசிக் தான். ஓகே, சோ இப்போ வந்து ப்ராடக்ட பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் காம்ப்ளெக்ஸ். சோ கால்சியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் போது பாருங்க, நம்ம புரோட்டீன் வந்து நம்ம பாடியோட பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்றோம், கால்சியம் வந்து போனோட பில்டிங் பிளாக்ஸ். சோ போன், அந்த போன் சிஸ்டம், என்டையர் போன் சிஸ்டம்க்கும் நம்மளோட கால்சியம் தான் வந்துட்டு பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு, ஒரு மனிதனுக்கு ஹெல்த்தியான போன் சிஸ்டம் வேணும், ஹெல்த்தியான பற்கள் வேணும், நகங்கள் வேணும் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கால்சியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஹெல்த்தி போன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஹெல்த்தியான லைஃப் நம்மளால லீட் பண்ணவே முடியும். சோ போன் அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் டெபாசிட் ஆகிற ஒரு பேங்க் தான் நம்மளோட போன். அதாவது ஏர்லியர் ஸ்டேஜ், நம்மளோட என்ன சொல்றது, குழந்தை பருவத்துல இருந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கால்சியம் வந்துட்டு நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோமோ அந்த கால்சியம் தான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வந்து அதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு காலையில ஒரு டேப்லெட் அண்ட் ஈவினிங்கோ இல்ல நைட் டைம்லயோ ஆஃப்டர் டின்னர் நீங்க வந்துட்டு இன்னொரு டேப்லெட் எடுத்துக்கலாம். சோ ஒரு வேளைக்கு ஒரு டேப்லெட் எடுங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்க வந்துட்டு
இந்த டேப்லெட் எடுக்கலாம். ஓகே, கால்சியம் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நம்மளோட கால்சியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ட், அந்த மேஜர் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சிட்ரேட் மலேட். சோ இந்த கால்சியம் சிட்ரேட் மலேட் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகெயின் இது ஒரு ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் மெடிசன் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதோட மேஜர் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான தாவரத்துல இருந்து. இந்த சிக்கஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் விளைஞ்சிருந்ததுல பெரண்டை செடி. சோ பெரண்டை செடியில இருந்து எடுக்கக்கூடியதுதான் இந்த கால்சியம் சிட்ரேட் மலேட். சோ நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரண்டை துவையல், பிரண்டை ஊறுக்காலாம் செஞ்சு 45 நாள் 46 நாள் வந்துட்டு 42 நாள்லாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. சோ அப்படி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த போன் செட்டிங், அந்த பிராக்சர் ஆனவங்க, எலும்பு முறிவு, மூட்டு நகர்ந்துருச்சு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புத்தூர் கட்டெல்லாம் போடுவாங்கல்ல, அவங்க கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிரண்டையோட அரைச்சி அதோட விழுத வந்துட்டு கட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரலி சொல்ல போனா ஆயுர்வேதத்துல வந்து பிரண்டை செடி வந்து போன் செட்டர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு போன்ஸ்க்கு சம்பந்தமான எல்லா விதமான ஊட்டச்சத்தும் அந்த சிக்கஸ் பிளான்ட்ல இருக்கு. சோ அதுல இருந்துதான் நம்ம கால்சியம் சிட்ரேட் மல்லேட்டை வந்துட்டு நமக்கு எடுத்திருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பயோ அவைலபிள் ஃபார்ம்ல இருக்கிறதுனால போன்ஸ்ல கால்சியம் அந்த டெபாசிட் ஆயிட்டு டென்சிட்டி சொல்லுவாங்க, போன் டென்சிட்டி, அதாவது எவ்வளவு திக்கா இருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, போன்ஸ்ல வந்து கால்சியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா போன் வந்து ஸ்பஞ்ச் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்சிட்டிக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நமக்கு இந்த கால்சியம் சிட்ரேட் மலேட் வந்து யூஸ் ஆகுது. இது கூடவே மெக்னீசியம், விட்டமின் D2, விட்டமின் K, ஜிங்க். சோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த சிக்கஸ் குவாட்ராங்குலரிஸ். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுனால நமக்கு ஓவரால் போன் சிஸ்டம்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. மெக்னீசியம் வந்து போன் ஸ்ட்ரக்சருக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் D2 கால்சியம் அப்சர்வ் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து அந்த கால்சியம் நம்ம போன்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு விட்டமின் D2 சப்போர்ட்டிவா இருக்கு. சோ இன்னொரு சோர்ஸ் விட்டமின் D2ஓட நேச்சுரல் சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சன்லைட். சோ அதனாலதான் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் வாக்கிங் ஆகுது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த விட்டமின் D2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் D2 வந்துட்டு நமக்கு வந்து சன்லைட்ல இருந்து கிடைக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. டெய்லி மார்னிங் அட்லீஸ்ட் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட மாடியிலயோ அட்லீஸ்ட் வெயில் படுற இடத்துல ஒரு 1/2 hour 20 மினிட்ஸ் சும்மா வச்சு நில்லுங்க. அந்த D2 அப்சர்வ் ஆனா ரொம்ப நல்லது. அண்ட் விட்டமின் K வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, நம்மளோட 1% ஆஃப் கால்சியம் வந்துட்டு நம்ம பிளட்ல வந்து த்ரூ அவுட் த பாடி வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணணும்ல. சோ போன்ஸ் நமக்கு ஸ்கல்லுல ஆரம்பிச்சு டோ வரைக்கும் நமக்கு வந்து போன் இருக்கு. சோ எல்லா போன்ஸ்க்கும் நமக்கு கால்சியம் சப்ளை பண்ணணும். எப்படி சப்ளை பண்ணணும்? த்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் மூலியமா தான் அது வந்து கால்சியம் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். சோ இந்த கால்சியம் சப்ளை ஆகிறதுக்கு, இந்த பிளட் வெசல்ஸ்ல ப்ராப்பரா ஃப்ளோ ஆகிறதுக்கு நமக்கு விட்டமின் K ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ஜிங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஜிங்க். அண்ட் சோ நான் சிக்கஸை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன்ல வந்துட்டு போன் செட்டர் சொல்லுவாங்க, நம்மளோட பிரண்டை செடி. ஓகே, சோ இத வந்துட்டு யார் வேணாலும் சாப்பிடலாம். எஸ்பெஷலி 20 to 25 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு வேளைக்கு ஒன்னாவது எடுத்துக்கோங்க கால்சியம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இப்ப இருக்கிற உணவு அவ்வளவா நல்லது இல்ல. அவ்வளவு ஊட்டச்சத்து மிக்க உணவை நம்ம எடுத்துக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லதான். ஃபியூச்சர்ல இப்ப வந்துட்டு நமக்கு வந்து நல்லா இருக்கும், ஓகே, பாடி நல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம எடுத்துக்கிட்ட கால்சியம் வந்துட்டு இப்ப நமக்கு விளையாடுறதுக்கு, இல்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு, இல்ல நம்ம டிராவல் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஃபியூச்சர்ல இந்த கால்சியம் டெபாசிட் எல்லாமே குறைஞ்சிடலாம். சோ அதுக்காக 25 இயர்ஸ் நம்ம வந்துட்டு கிராஸ் பண்றோம் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வேளையாவது நீங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி விமென்ஸ் 25 இயர்ஸ் கிராஸ் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க கால்சியம் எடுங்க. ரொம்ப ரொம்ப நெசசரி. ஓகே,
ஏன்னா கால்சியம் இல்ல அப்படின்னா போன் இல்ல அப்படின்னா ஹியூமன் பாடியே கிடையாது. சோ போன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பாடியில மிகப்பெரிய கேம் சேஞ்சர். அண்ட் அடுத்த ஒரு ப்ராடக்ட், முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோசமின். சோ இந்த குளுக்கோசமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயினுக்காக, அதாவது எங்கெங்கெல்லாம் மூட்டு இருக்கும், ஓகே, அந்த 2 மூட்டும் ஜாயிண்ட் ஆகுறது இல்லையா, சோ இந்த இடத்துலதான் வந்துட்டு நமக்கு வந்து பெயின் இருக்கும். ஓகே, சோ அததான் வந்துட்டு நம்ம வந்து மூட்டு வலின்னு சொல்றோம். ஜென்ரலாவே என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா கால் மூட்டுல இருக்கக்கூடிய வலி மட்டும்தான் மூட்டு வலின்னு நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. சோ நீங்க இந்த ஷோல்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இந்த 2 இடமும் ஜாயிண்ட் ஆகுறது இல்லையா, இது கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மூட்டு தான். சோ இந்த ஃபிங்கர்ஸ்ல பாருங்க, இந்த 2 எலும்பும் ஜாயின் ஆகுறது இந்த மூட்டு. ஓகே, சோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு மூட்டு இருக்கோ, இந்த மூட்டுக்கு சில பேருக்கு வந்து வலிக்கும். ஓகே, அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் பெயினுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து குளுக்கோசமின் எடுக்கலாம். கால்சியம் வந்து ஓவரால் போன் சிஸ்டம்க்கு, நீங்க வந்து போன் ஹெல்த்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் குளுக்கோசமினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோ என்ஹான்சர். ஓகே, அகெயின் வந்துட்டு ஆயுர்வேதிக், ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் மெடிசன். இது வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் ஃபார்முலா இருக்கிறதுனால நமக்கு ஒரு மொபிலிட்டி கிடைக்கும். பெட்டர் மொபிலிட்டி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உட்கார்ந்துட்டா எந்திரிக்க முடியாது, தரையில உட்கார்ந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியாது, ரொம்ப நேரம் வந்துட்டு கால் மடக்கி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களால கை கால் நீட்ட முடியாது. எஸ்பெஷலி இந்த முடக்குவாதம் எல்லாம் சொல்லுவாங்க. சோ முடக்குவாதம் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துட்டாங்களோ இல்ல வந்துட்டு ஒரே பொசிஷன்ல வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னொரு பொசிஷனுக்கு மாறுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரிதான் வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் இந்த என்ன சொல்றது, இந்த முட்டி வலி பிரச்சனை இருக்கு இல்லையா, சோ இது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த முட்டி வலி பிரச்சனை அப்படின்னும் போது இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் எல்லாரையும் விட ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப இத நினைச்சு நம்ம வருத்தப்படுறதா இல்ல பயப்படுறதா இல்ல அவேர்னஸா எடுத்துக்கிறதா அப்படின்னு இல்ல. குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை இருக்கு, போன் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஓகே, சோ அவங்களுக்கு எல்லாமே கூட நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம மூலியமா இருந்து நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிளெக்சிபிலிட்டி, உட்கார்ந்து எந்திரிக்கிறோம், கை கால் மடக்குறோம், நீட்டுறோம், சோ அதுதான் மொபிலிட்டி. அண்ட் முடக்குவாதம், முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெட்டர் சொல்யூஷன். ஓகே, சோ ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் பாருங்க. சோ ட்ரிபிள் ஆக்ஷன் ஸ்கீவேதிக் ஃபார்முலா, அதாவது சயின்டிபிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்க, பிளஸ் இதுல வந்து ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா MSM, போஸ்வில்லியா, குர்குமின் அண்ட் பயோபெரின் இதுல இருக்கு. சோ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போன் பிளெக்சிபிலிட்டி, அதாவது நகர்றதுக்கு நகர்றதுக்கு அண்ட் அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸுக்கு, மடக்கி நீட்டுறோம், பிளெக்சிபிலிட்டி வளையறது, சோ இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம், நமக்கு தெரியும் பாடி முக்கியமே வந்துட்டு இந்த போன்ஸ் தான். போன்ஸ் இல்லைன்னா பாடி கிடையாது. ஸோ பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு வந்துட்டு இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் ஸ்கீவேதிக் ஃபார்முலா ரொம்பவே சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஸோ குளுக்கோசமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வரைக்கும் போனவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க, குளுக்கோசமின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குளுக்கோசமின் டேப்லெட் ஃபார்ம்ல வந்துட்டு கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல முட்டியில வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சோ அந்த காட்டிலே ஜவ்வு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜவ் வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கும். சோ ஜவ்வே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டிலேஜ், அதாவது ஒரு ஒரு மோட்டர் ரன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பரா கிரீஸ் இல்லைன்னா நமக்கு வந்து சத்தம் வரும், உராய்வு ஏற்படும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்மளோட மூட்டும். அந்த இடத்துல அந்த காட்டிலேஜ், அந்த வலுவழுப்பு தன்மை, அந்த ஜவ்வு மாதிரி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து சொல்லுவாங்க, அது இல்ல அப்படின்னா 2 போனும் தேய்மானம் அடையும். சோ தேய்மானம் ஆகும்போது நமக்கு வலி ஏற்படுது, வீக்கம் ஏற்படுது, எரிச்சல், அந்த இடத்துல எரிச்சல் உண்டாகும். சோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு இதுல அடிஷனல் குளுக்கோசமினும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் குர்குமின் அண்ட் போஸ்வில்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வலிக்கும் வீக்கத்துக்கும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே,
சோ மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. அண்ட் மோரோவர் நம்ம வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க சொல்லியும் நம்ம கேட்டிருப்போம். முட்டி வந்து எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு பத்த வச்ச மாதிரி எரியுது. அதே மாதிரி ரொம்ப வீக்கமா இருக்கும் சில பேருக்கு. சோ அந்த பிரச்சனை எல்லாம் கூட நம்மளோட குளுக்கோசமின் ரெகுலரா எடுக்கும்போது வந்துட்டு கம்மியாகுது. அண்ட் MSM இஸ் ஃப்ரீ ரெடிகல்ஸ் பாடியில என்டர் ஆகாம ஃபைட் பண்ணுது. அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் பயோபெரின் எல்லாருக்குமே தெரியும், மிளகுல வந்துட்டு எவ்வளோ பயோ என்ஹான்சர் அந்த பூஸ்டர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனாலதான் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க எல்லார் வீட்லயுமே இதை செஞ்சிருப்பாங்க. பால்ல வந்துட்டு மிளகுத்தூள், பூண்டு இதெல்லாம் போட்டு அட்லீஸ்ட் டெய்லி நைட்லயாவது எடுத்துக்க சொல்லுவாங்க. ஓகே, அதுலலாம் அந்த நம்மளோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளது வந்து உணவே மருந்து கான்செப்ட் தான். கண்டிப்பா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நம்ம பாடிக்கு ஒரு விதமான நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணிட்டே தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்க அதாவது கால்சியம் காம்ப்ளெக்ஸும் சரி, குளுக்கோசமினும் சரி, ரெண்டு காம்போ நீங்க எடுக்கும்போது நீண்ட கால முட்டி வலி பிரச்சனை இருக்கு, இல்ல வந்துட்டு ஜாயிண்ட் பெயின் இருக்கு, இல்ல வந்துட்டு பேக் பெயின் இருக்கு, ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு, கம்ப்ரஸ் C3 C4 கம்ப்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான போன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட். ஓகே, ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோசமினை பொறுத்த வரைக்கும் 2 டேப்லெட் 2 வேலை எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில நீங்க வந்துட்டு 2 டேப்லெட் எடுக்கிறீங்க, காலையில ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்து 2 டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 2 டேப்லெட் எடுக்கணும். ஓகே, ஸோ இது கூட ஒரு கால்சியம் நீங்க ஆட் பண்ணிக்கணும். அதாவது காலையில ஒரு கால்சியம், 2 குளுக்கோசமின், அதே மாதிரி ராத்திரியிலும் 2 குளுக்கோசமின், ஒரு கால்சியம் நீங்க எடுக்கணும். கிளியர்? சோ இதுதான் அந்த ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், இல்ல வந்துட்டு C3 C4 கம்ப்ரஸ் இருக்கு, இல்ல வந்து ஓவரால் போன் சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு. சோ அப்படி பண்றவங்க வந்துட்டு இந்த காம்போசிஷன்ல எடுக்கும்போது இது வந்து ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் கேர். சோ ஹார்ட் கேர் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா சோ எல்லாருக்குமே வந்து ஹார்ட் இருக்கு, ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு, அதாவது ஆக்டிவா இருக்கு. சோ எத்தனை தடவை அந்த ஹார்ட், எவ்வளவு நேரம் அந்த ஹார்ட் துடிச்சு இருந்துட்டு இருக்கோ அது வரைக்கும் தான் நம்மள வந்து மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்கு இந்த ஹார்ட் தன்னோட வேலையை நிறுத்திட்டோ அன்னையில இருந்து நம்மளோட பேரே வேற. ஓகே, ரைட்? சோ இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ஜின் மாதிரி. இந்த என்ஜின் ஓட ஓடதான் இந்த வண்டிக்கு வந்துட்டு இந்த வண்டியும் வந்து இருக்கும், இல்ல அப்படின்னா காலி. ஓகே, சோ ஹார்ட் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப வந்து பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ பாத்துக்கிறதுனா மெடிசன்ஸ் எடுத்து பாத்துக்கிறது, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து பாத்துக்கிறது நான் சொல்லல. நல்ல உணவு எடுத்துக்கணும், நல்ல குட் ஹேபிட்ஸ் நம்ம வச்சுக்கணும். ஓகே, நல்ல ஒரு சரௌண்டிங்ஸ்ல இருக்கணும், நல்ல காத்து சுவாசிக்கணும், நல்ல தண்ணி எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாவும் நம்ம வந்து நம்மளோட ஹார்ட்டை வந்து கேர் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ்லெஸ் வாழ்க்கை, அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லா மனுஷன் இல்ல, பட் ஸ்டில் அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து நம்மளால வந்து ஒரு ஹெல்த்தியான ஹார்ட் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். சோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இந்த ஹார்ட்டோட ஹெல்த்ல வந்துட்டு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. எப்படின்னா இந்த கொலஸ்ட்ராலோட படிவம், அந்த கொழுப்பு சத்தோட படிவமானது அந்த ஹார்ட்டோட வால்ஸ், அந்த சைடு வால்ஸ்ல இல்ல மசில்ஸ்லயோ இல்ல வந்து அந்த என்ன சொல்றது, ஹார்ட்டுக்கு ரத்தம் போகுது இல்லையா, அந்த குழாய், அந்த குழாயில வந்துட்டு படிவம், அந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்தோட படிவம் நமக்கு படும்போது என்ன ஆகும்னா ஒரு சில அடைப்புகள் ஏற்படும். சோ அந்த கொழுப்பு சத்து எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி திக்கா ஃபார்ம் ஆயிடும், கல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இது வந்து அந்த டியூப் மாதிரி தானே இருக்கும். அந்த டியூப்ல வந்துட்டு நமக்கு வந்து போகும்போது என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். சோ ஒரு சீரா போயிட்டு இருக்க பிளட் ஃப்ளோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம கல்ல போட்டு ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல தேங்கி நிற்கும் இல்லையா. சோ தேங்கி நிற்கும் போது அந்த ரத்தம் எல்லாமே உறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அது என்ன ஆகும்னா இந்த பிளட் அப்படியே கிளாட்டா மாறும், கொழுப்பும் அந்த பிளட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி
கிளாட்டா மாறிடும். ஸோ இந்த கிளாட் அகெயின் ஹார்ட்டுக்கு டிராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஆன்ஜியோ பண்றோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றோம், பைபாஸ் பண்றாங்க. ஓகே, நிறைய இஷ்யூஸ் ஹார்ட் சம்பந்தமா. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கரெக்டான ஃபுட் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாமே அடல்ட்ரி, எல்லாத்துலயும் கலப்படும். நம்ம அது வந்து நம்ம கையில கிடையாது. ஓகே, சோ நம்ம கம்ப்ளீட்டா ஒரு பியூரான ஃபுட் எடுத்துக்கிறோம், பியூரான ஒரு காத்த சுவாசிச்சுட்டு இருக்கோம்னா ஓகே, பட் சாத்தியமே இல்ல. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல த்ரூ சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு ஹார்ட் ஹெல்த்ல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்க்கு ஓகே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் கார்லிக் பர்ல்ஸ். ஸோ கார்லிக் பர்ல்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இது வந்து கேப்சூல் வடிவத்துல இருக்காது, ஜெலட்டின் கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நம்மளோட கார்லிக் பர்ல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒண்ணு. நம்ம நேச்சுரலா ஒரு கார்லிக், ஒரு பூண்டு பல் எடுத்து நீங்க கடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு அசிட்டிக் தன்மை ஏற்படும். அந்த அசிட்டிக் தன்மையானது நம்ம வந்துட்டு அதாவது பச்சை பூண்டை வந்து நம்மளால சாப்பிட முடியாது. காரணம் என்னன்னா அது அசிட்டிக் தன்மை, இன்னொன்னு அதோட ஸ்மெல். ஓகே, இந்த ரெண்டு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பூண்டை சாப்பிடுறத வந்து அவாய்ட் பண்றோம். பட் இந்த பூண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கான சக்தி இதுல இருக்கு. சோ ஒரு பேட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில தங்காம நம்ம வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணோம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நமக்கு கார்லிக்கோட உதவி நமக்கு தேவை. சோ கார்லிக் அதனாலதான் ஆயுர்வேதிக் மெடிசன்ல வந்து வண்டர் ஹெர்ப்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இது ஒரு மேஜிக்கலான ஒரு ஹெர்ப். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட்ஸ் இருக்கு அண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது சீக்கிரத்திலே ரணங்கள் எல்லாம் குணம் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் பாடிக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. மோர் ஓவர் இதுல வந்து நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு வித் லெஸ் கேலரிஸ். கேலரி கான்சியஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு கார்லிக் பல்ஸ் கொடுக்கலாம் நீங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அடிக்கடி நோய் தொற்றெல்லாம் வருது இல்லையா. சும்மா இப்ப பசங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, ஒருத்தருக்கு கோல்டு வந்தா இன்னொருத்தருக்கு கோல்டு வரும், ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தா இன்னொருத்தருக்கு காய்ச்சல் வரும். சோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு அலர்ஜியோ இல்ல ஃப்ளூவோ இல்ல வந்துட்டு ஒரு காய்ச்சல், இரும்பல், தும்பல் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட கார்லிக் பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ப்ரொவைட்ஸ் ஆலிசின். ஆலிசின் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்டிஎல், அதாவது லிபிட் லெவல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, லோயர் டென்சிட்டி லிபிட் லெவல்ஸ். ஓகே, சோ இந்த லிபிட் லெவல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மி ஆகிறதுக்கும், அதாவது லிபிட் லெவல்னும் போது பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து தான். சோ அதோட டென்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொழுப்பு இருக்கு அப்படின்னா அதோட டென்சிட்டி, அதோட திக்னஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை வந்து பிரேக் பண்ண முடியாது. இன்கேஸ் டென்சிட்டி குறைவா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா. சோ அது வந்து ஈஸியா நம்ம வந்து பிரேக் பண்ணிட முடியும். சோ நம்மளோட கார்லிக் பல்ஸ் அந்த புரோட்டீன், லிபிட் புரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டியை வந்துட்டு லூஸ் பண்ண, அதாவது தளர்த்திடும். திக்கா இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால்ஸ இது வந்து லூசன் பண்ணிடும். அப்ப நமக்கு வந்து ஈஸி, நம்ம பாடியில இருந்து அது வெளியேறது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அந்த இடத்துல தளர்வு ஏற்படும் போது பிளட் சர்க்குலேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீரா அமையும். ஓகே, சோ ஹெல்தி அண்ட் ஆக்டிவ் ஹார்ட் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். சோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனா, குகுல், அஸ்வகந்தா, அனார், குட்கல அண்ட் சங்கபஸ்பா. சோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம
யூஸ் பண்றோம். சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட்டுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான யூனோ எஸ் ஒரு இன்கிரீடியன்ட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு விதமான ஒர்க் இருக்கு. சோ ஒர்க் அப்படின்னும் போது குணாதிசயங்கள் இருக்கு. நம்ம ஹார்ட் ஹெல்த் அப்படின்னும் போது தனித்தனியா வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி ஆக்ட் ஆகுது. அண்ட் கூகுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி. சோ நம்ம வந்து கார்லிக் பல்ஸ் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஐ மீன் எத்தனை பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லல நானு. சோ கார்லிக் பல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் ஜெல் டைப்ல இருக்கும். சோ ஒரு நாளைக்கு நீங்க வந்து 1ல இருந்து 2 வேளை இந்த கார்லிக் பல்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் சில பேருக்கு வந்துட்டு அஜீரண கோளாறு இருக்கு, அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 வேளையும் எடுத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தெம் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 1ல இருந்து 2 சாஃப்ட் ஜெல் நீங்க வந்துட்டு எடுக்கலாம். ஆஃப்டர் ஃபுட் 2 வேளை நீங்க எடுக்கலாம். ஓகே. சோ இதுல வந்துட்டு அந்த பூண்டோட ஸ்மெல்லும் இருக்காது, பூண்டுக்கான அந்த அந்த அசிடிக் டேஸ்டும் இருக்காது. பட் அதோட நேச்சுரல் கெப்பாசிட்டி மாறாம இதுல வந்துட்டு அந்த கார்லிக் பல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சாப்பிடுறது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்டியோ ஆக்டிவ். சோ கார்டியோ ஆக்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. சோ இது வந்து ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த இன்கிரீடியன்ட் தான் பாத்தீங்கன்னா அர்ஜுனா, குகுல், அஸ்வகந்தா, அனார், குட்கோலா அண்ட் சங்கபுஷ்பம். சோ இந்த 6 இன்கிரீடியன்ட்டும் நமக்கு ஒரு விதத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அர்ஜுனா ஹார்ட் மசில்ஸ், உள்ள இருக்க அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்ல விரிவடையறதுக்கும் சரி, இல்ல வந்துட்டு நல்ல இந்த ஹார்ட் எல்லாமே அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. கூகுள் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அண்ட் லிபிட் ப்ரொஃபைல்ஸ் நேச்சுரலாவே வந்துட்டு கொஞ்சம் கொழுப்பு சத்தும் தேவை. ஓகே. குட் கொலஸ்ட்ரால்ஸ் நமக்கு தேவை. சோ அந்த குட் கொலஸ்ட்ரால்ஸ் நம்ம பாடிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூகுள் இருக்கு. அண்ட் அஸ்வகந்தா பாடி ஸ்ட்ரெஸ், மைண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு அஸ்வகந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். அண்ட் அனார், மாதுளை பழம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. அண்ட் பிளட்ல இருக்கக்கூடிய அயன் கெப்பாசிட்டியை வந்துட்டு அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் கோட்டுக்கொல்லா, வல்லாரைக்கீரை. அகைன் வல்லாரைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா பிளட் செல்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரெஷர்ல தான் போகணும், லங்ஸுக்கு வேற ஒரு ப்ரெஷர்ல போகணும், கிட்னிக்கு வேற ஒரு ப்ரெஷர்ல போகணும். ஸோ ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்பீட்ல தான் பிளட் ஃப்ளோ வந்துட்டு இருக்கணும். இல்லைன்னா அந்த ஆர்கனே ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ரீனல் ஃபெயிலியர் அதாவது கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிபி லெவல் தான். சோ பிபி லெவல் அதிகமாகும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிட்னி வந்துட்டு ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ இருக்காது. ஸோ ஸ்பீடா இருக்கும். பிளட் ப்ரெஷர் ஹையா இருக்கும் போதுன்னா ரத்த ஓட்டம் வந்து ஸ்பீடா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் வந்துட்டு அந்த கிட்னி தாங்கும். அதுக்கு மேல அந்த ஸ்பீடை வந்துட்டு கிட்னியால தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணும்னா பக்கத்து கிட்னில இருந்து சப்போர்ட் கேட்கும். இது எல்லா ஆர்கனுக்கும் பொது. ஓகே. சோ பக்கத்துல இருந்து நமக்கு சப்போர்ட் கேட்கும். அது என்ன ஆகும்னா ஒரு கிட்னி வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகும் போது ஒரு கிட்னி வந்துட்டு நமக்கு வந்து குறைச்சலாவும், இன்னொரு கிட்னி வந்துட்டு நமக்கு ஓகே. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷேர் பண்றேன். 1 செகண்ட். ஓகே. இப்ப ஓகேவா? See actually இது வந்து PDF. இது வந்து நம்ம 2 பேஜரா நமக்கு கொடுத்திருக்காங்க. இது நார்மல் PPT கிடையாது, PPTயோ பிரசன்டேஷன்ஸ் கிடையாது. இத வந்து நீங்க உங்களோட ட்ரைனிங்ஸ்ல நீங்க வந்து குட்டியா பேம்ப்ளெட் போடலாம் அப்படிங்கிற மெத்தட்ல தான் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனாலதான் இது இந்த சைஸ்ல இருக்கும். உங்களோட ஸ்கிரீனை நீங்க ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அதுல இருக்கக்கூடியது கிளியரா வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே. சோ கோட்கொல்லா,
blood pressure. Yes, so blood pressure அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானுக்கும் ஒரு பிரஷர்ல போகணும் சொல்லியிருந்தேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரெஸ், பாடி ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கன் ஃபெயிலியருக்கு பாடி ஸ்ட்ரெஸ் தான் காரணமா அமையுது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா பெஸ்ட் ப்ராடக்ட் பாடி ஸ்ட்ரெஸ் காம் டவுன் பண்றதுக்கும். ஈவன் அதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸை கூட நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் கோட்டுகோலா அகைன் பிளட் செல்ஸ், அந்த பிளட் சர்க்குலேஷன், அந்த செல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா உற்பத்தி ஆகிறதுக்கும் ப்ராப்பரா சீரா வந்துட்டு நமக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் சங்க பஷ்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கோட துகள்கள், இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கால்சியம் சோர்ஸ். ஸோ இது வந்து ஹார்ட் பீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அந்த ஹார்ட் பீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கால்சியம் தேவை. ஸோ அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து போன் அண்ட் ஜாயிண்ட் கேர் பார்த்தாச்சு, ஹார்ட் கேர் பார்த்தாச்சு. ஹார்ட் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அண்ட் கார்டியோ ஆக்டிவ் அண்ட் கார்லிக் பல்ஸ், ஸோ 2 இருக்கு. ஸோ ஹார்ட் கேர் அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கார்டியோ ஆக்டிவ் எடுக்கணுமா, இல்ல எல்லாருமே வந்துட்டு நீங்க வந்து கார்லிக் பல்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு டைஜஷன் இஷ்யூ இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து கார்லிக் பல்ஸ் எடுக்கலாம். கொலஸ்ட்ரால் இருக்கும்போது கண்டிப்பா ஹார்ட் சப்போர்ட் கண்டிப்பா தேவை. பாடி ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு கூட வந்து கார்டியோ ஆக்டிவும் சேர்த்துக்கிறது ஹார்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் மோரோவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க, ஆன்ஜியோகிராம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கார்டியோ ஆக்டிவ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலாம். பட் கியூர் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு இல்னஸ் கேட்டகரியில போயிடும். ஸோ அதனால நீங்க ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுக்கிறது அட்வைசபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகுது டைஜஸ்டிவ் கேர். ஸோ டைஜஸ்டிவ் கேர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டைஜஸ்டிவ் கேர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அகைன் 2 ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் அம்ரித் சக்தி. ஸோ அம்ரித் சக்தி வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் ஆகாம, இல்ல வந்து நெஞ்செரிச்சல் இருக்கு, புளிச்ச ஏப்பம் வருது, இல்ல வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கு, ஓகே ஜீரணம் ஆகல, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒமட்டல் ஃபீல் வரும், இல்ல சில பேர் வாமிட் எடுப்பாங்க, வயிற்று வலி வரும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அமிர்த் சக்தி நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்றதுதான் இந்த அம்ரித் சக்தி. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ். ஸோ கப்பூர், அதாவது கேம்ஃபர், மென்தால், தைமால் அண்ட் கிளவ் ஆயில். ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைஜஸ்டிவ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். ஸோ கேம்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுல இந்த டெசர்ட் செய்யும் போதெல்லாம் நம்மளோட ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறாங்கல்ல, சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் எஸ்பெஷலி இந்த ஆயுர்வேதிக்ல வந்துட்டு பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எடிபிள் ஒன். ஓகே, அதுதான் வந்துட்டு இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. ஈவன் வந்துட்டு நம்ம ஸ்வீட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ், நம்மளோட கல்நீரிலேயே பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் டெசர்ட்ல வந்துட்டு நிறைய ஆட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ்னு ஒரு வெட்டினதுக்கு அப்புறம் அதெல்லாமே ஜீரணம் ஆகிறதுக்காக இந்த கேம்ஃபர் வந்துட்டு அதுல ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளது வந்து கம்ப்ளீட் உணவே மருந்து கான்செப்ட் தான். ஸோ அதனால வந்துட்டு ஆல்ரெடி இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் தான். பட் இந்த கேம்ஃபர், இந்த பச்சை கற்பூரம் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு பாடியில வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சாப்பிடும் போது நம்ம பாடியில ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த ஹீட் ஆனது நம்ம சாப்பிட்ட எல்லாத்தையுமே செரிமானமாகும், ஜீரணிக்க வைக்கும். ஸோ செரிமானமாகி எரிஞ்சு பேர்ன் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்தையும் எங்கெங்க சப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் சப்ளை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த வேஸ்டேஜ் நமக்கு வந்து ப்ராப்பரா வெளியேறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. ஓகே,
ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மென்தால். ஸோ நம்ம வந்து கற்பூரம் எடுத்திருக்கோம், பச்சை கற்பூரம் வந்துட்டு ஹீட் கிரியேட் பண்ணும் சொல்றீங்க, அப்போ வந்து வயிற்றுல எதுவும் புண்ணு மாதிரி இல்ல அல்சர் மாதிரி வராதா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இங்க வந்து மென்தால் ஆட் பண்ணிருக்காங்க. மென்தால் அப்படியே ஆப்போசிட், இது வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுத்துரும். இதுல இருக்கக்கூடிய ஹீட் நம்மளோட ஸ்டொமக்க வந்து அதாவது இன்டெஸ்டைனை வந்துட்டு எந்த விதத்திலயும் பாதிக்காது. ஓகே, சோ இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு, இல்ல வந்துட்டு ஜீரணமாகல, புளியேப்பம் எல்லாம் வருது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜ்வைன் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் அதுல இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் வந்துட்டு ஜீரண சக்திக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லது. அண்ட் லவங்க ஆயில் அகெயின் வந்துட்டு குடல் புண் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த குடல் புண், அல்சர், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த ரணத்தெல்லாம் ஆத்துறதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த லவங்க ஆயில் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சோ அமர் சக்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும். அமர் சக்தியை சாப்பிடும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஜீரண சக்தியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். சோ இது வந்து ஆஃப்டர் ஃபுட் நீங்க வந்துட்டு 3 வேளையும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிவியர் இஷ்யூ இருக்கு அப்படின்னும் போது 3 வேளையும் நீங்க இதை எடுத்துக்கலாம். இல்ல நாமினலா இருக்கு அப்படின்னும் போது எப்பப்பெல்லாம் ஹெவியா சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே, சோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதினா வித் துளசி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் கேஸ் அண்ட் இன்டைஜஷனுக்கு நமக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. சோ இம்மிடியேட் ரிசல்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நமக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு, கடையில விற்கிற அந்த பவுடர் வாங்கி நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அத எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து அந்த சாப்பிடக்கூடிய அந்த ட்ராக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அரிச்சிரும், அது சாப்பிடக்கூடாது. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து புதினாவை துளசி எடுத்துக்கலாம். சோ இது வந்து கூலிங் எஃபெக்டும் கொடுக்கும், பிளஸ் மோரோவர் சீக்கிரத்திலே ஜீரணம் ஆயிடும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் புதினா வித் துளசி. சோ இதுல வந்து புதினா கூடயும் துளசி கூடயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது புதினால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. சோ ஜீரணம் ஆகுறதுக்கும் சரி, இல்ல வயிற்று வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சரி, இல்ல வந்து சில பேருக்கு வந்து சாப்பிட்டதுமே வந்து வயிறு இழுத்து குடிச்ச மாதிரி வலிக்கும். ஈவன் டீ காஃபி குடிக்கும் போது கூட அந்த ப்ராப்ளம் சில பேருக்கு வரும். ஓகே, அந்த மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு இழுத்து குடிச்ச மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த புதினா வித் துளசி ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் துளசி வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஜெர்ம்ஸ் எதுவும் வந்து நமக்கு வராது. சோ இது வந்து துளசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் இருக்கு. அண்ட் அதனால இதை வந்து ஹோலி பெசில்னு சொல்றோம். டைஜஷன், அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் சரி இது பெஸ்ட் சோர்ஸ். ஓகே, அண்ட் இது கூட சேர்ந்து இன்னமும் நிறைய வந்துட்டு இன்கிரீடியன்ட், ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ட் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அசிடிட்டி, வயிற்று வலி, ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக்ல வந்து கிராம்ப் வரும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட புதினா வித் துளசி வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். சோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 சாஃப்ட் ஜெல் நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். சோ ப்ரொவைடட் இது வந்து பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் எல்லாமே எம்டியா இருக்கும்போது இந்த புதினாவை துளசி போகும்போது என்ன ஆகும்னா ஒரு அந்த ட்ராக் ஃபுல்லா ஒரு கோட்டிங் ஆயிடும். அந்த புதினாவும் துளசியும் ஒரு கோட்டிங் ஆயிடும், நமக்கு நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அது மேல நம்ம ஃபுட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிற்று வலி பிரச்சனை, சாப்பிட்டதுமே வரக்கூடிய அந்த வயிற்று வலி பிரச்சனை வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. மோரோவர் இது வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் நீங்க வந்துட்டு நிறைய சாப்பிட்டுருப்பீங்க, இல்ல எங்கேயாவது போயிருப்பீங்க, ஹெவியா இருக்கு, பட் அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கு, இல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அந்த டைம்ல கூட நீங்க ஒரு 2 சாஃப்ட் ஜெல் எடுத்து நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்
புதினா துளசியோட சேர்ந்த காம்பினேஷன். சோ இல்ல எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாளா இருக்கு, கிரானிக்கா இருக்கு அப்படின்றவங்க வந்துட்டு நம்மளோட துளசி டேப்லெட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. அதுவுமே நீங்க வந்துட்டு கன்சியூம் பண்ணலாம். சோ துளசிலாம் வந்துட்டு பிஃபோர் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் அந்த எம்டி ஸ்டொமக்ல எடுப்போம்ல, ரொம்ப ரொம்ப நல்லது. சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. சோ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா டவுட்டுக்கான நேரம். சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு நீங்க வந்துட்டு கேட்கலாம். அண்ட் சாட் பாக்ஸ்லயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட டவுட்ஸ வந்துட்டு நீங்க வந்து நீங்க கேட்கலாம். இது டவுட்டுக்கான நேரம். ஓகே. சோ நான் ஆல்ரெடி இந்த பிபிடிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு லாஸ்ட் டைமே வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சோ எல்லார்கிட்டயுமே இந்த பிபிடி இருக்கும்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி மேம், ஐ ஹாவ் மேம் முடக்குவாதம். ஓகே. சோ முடக்குவாதம் மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. அதாவது அசைச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒரு இடத்துல உட்கார்றாங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போதுதான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு முடக்குவாதம்ல வந்துட்டு வரும். சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் காலையில ஒரு கால்சியம் வந்து அந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது நமக்கு ஓகே. சோ உங்க எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சோ உங்களோட டவுட் என்னவோ நீங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. 1 by 1 கேளுங்க. ஓகே. சோ எஸ் மகாலட்சுமி மேம், அன்மியூட் பண்ணியாச்சு. நீங்க உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம், சொல்லுங்க மேம். இப்போ வந்து குளுக்கோசமைன் வந்து இட்ஸ் நாட் a வெஜிடேரியன் இது இல்லையா, இட்ஸ் நான்வெஜ் இது இல்லையா? குளுக்கோசமைன் இல்ல, பிகாஸ் எல்லா சப்ளிமெண்ட்ஸ்லயுமே வந்து கிரீன் இது இருக்கு, பட் குளுக்கோசமைன்லயும் கிரில்ல மட்டும் தான் மேம் வந்து ரெட் கலர் இது இருக்கு. சோ ரெட் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் நீங்க வந்து என்ன சொல்றது, சோ நான் வெஜிடேரியன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல் காம்பனன்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அனிமல் மீட்லயும் கிடைக்கும், அனிமல் ஃபேட்லயும் தான் கிடைக்கும். ஓகே. சோ அதோட மேஜர் இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கஸ் தான். சிக்கஸ். ஓகே ஃபைன். ஓகே மேம். இப்போ எனக்கு முடக்குவாதம் இருக்குன்னு சொல்லி இருக்கணும் மேம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா அண்டர் மெடிகேஷன். நிறைய ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து என்னோட வெயிட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ நான் தொடர்ந்து நான் ஆயுர்வேதிக்கு ஃபுல்லா மாறியாச்சு ஒரு 2 இயர்ஸா. இப்போ நான் இந்த குளுக்கோசமைனும் காம்ப்ளெக்ஸும் எடுக்கிறதுனால எனக்கு பெட்டர். ஓகே. சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஓகே, சோ நீங்க வந்துட்டு குளுக்கோசமைன் அண்ட் வந்துட்டு கால்சியம் காம்ப்ளெக்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3-4 டேஸ்க்கு நமக்கு வந்து இந்த வலி, எரிச்சல், கால் மடக்கி நீட்டுறதுக்கு இல்ல நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, பட் ஃபீல் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட வேணாம். வித்தின் 3 டேஸ்ல வந்துட்டு நமக்கு அது நார்மல் ஆயிடும், சார்ட் அவுட் ஆயிடும். சோ அது எப்படின்னா நம்ம போன்ஸ்ல போய் இது செட் ஆகணும், ஸ்டிமுலேட் ஆகணும்.
நீங்க ஆல்ரெடி ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுனால பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே கூட டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா அதை வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துருங்க. ஓகே. அண்ட் மோர் ஓவர் அந்த கால்சியம் காம்ப்ளெக்ஸ் குளுக்கோசமின் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 3-4 டேஸ்க்கு நமக்கு வலி அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு குறையும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஸ்டாப்பும் பண்ண வேண்டாம். அதை கண்டினியூஸா எடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா என்னோட சீனியர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு கிராமமே இந்த குளுக்கோசமினும் கால்சியம் காம்ப்ளெக்ஸும் எடுத்து மோதிகேரோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னையும் இதை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எடுத்த நீங்க இந்த ட்ரைனிங்ல எனக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்டடா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டார்ட் திஸ் மேம். ஷூர் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிரபு சார், நீங்க வந்துட்டு அமர் சக்தி பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அமர் சக்தி பத்தி நான் திரும்பவும் சொல்றேன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது அஜீரண கோளாறு, கான்ஸ்டிபேஷன், மலைச்சிக்கல் இருக்கு, மோஷன் சரியா போகல, இந்த மாதிரியான பிரச்சனை. இல்ல சில பேருக்கு போகும் ஆனா சிரமப்பட்டு போவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க. இல்ல வந்து குடல் இறக்கம், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் இருக்கு, சாப்பிட்டது ஜீரணமாகல, சாப்பிட்டது எதுவுமே ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு தான் அமிர் சக்தி. ஸோ அமிர் சக்தி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து உஷ்ணம் வரும், ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி தான் அது கம்ப்ளீட்டா வந்துட்டு ஜீரணத்தை பண்ணும். அந்த உணவு எல்லாத்தையுமே வந்துட்டு எரிச்சு அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி, நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் பாடிக்கு சப்ளை பண்ணிட்டு அந்த சக்கையை மட்டும் நமக்கு மோஷன் வழியா வெளியேற்றுறது தான் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் ப்ராசஸ். ஸோ அதுக்கு நமக்கு அமிர் சக்தி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ ஓவரால் அமிர் சக்தி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நம்ம பாடியில நியூட்ரியன்ஸ் நம்ம பாடியில அப்சர்வ் ஆயிட்டு அந்த சக்கை வந்துட்டு மோஷன் வழியா வெளியே போறதுக்கு தான் நம்ம இந்த அமிர் சக்தி எடுத்துக்கிறோம். ஸோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா சாப்பிட்டான்ட்டு இல்ல, லைட்டா சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகாது. அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கூட அமிர் சக்தி தொடர்ந்து ஒரு 3-4 மந்த்ஸ் எடுத்துக்கும் போது அவங்க கம்ப்ளீட்டா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆகுறது நிறைய டெஸ்டிமோனிஸ் நம்ம கேட்டிருக்கோம். சோ வேற யாருக்கா? குட் மார்னிங் மேம். விஜயன் சொல்லுங்க விஜயன். ரெண்டு how are you மேம்? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். ரெண்டு டவுட் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் டவுட் வந்து லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு நைட் டைம்ல பைக்ல போயிருக்காரு ஹெல்மெட் போட்டு, அது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது கீழே விழுந்து டைரக்ட் முட்டியில அடிபட்டு ஸ்கேன் பண்ணதுல தசை நார் வந்து கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட ஹலோ மேம். எஸ் சார். அது ஒரு क्वेश्चन. இன்னொரு क्वेश्चन வந்து என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து இங்க திருச்சியில இருக்காரு. ராம் விஜயன் சார், நீங்க பேசுறது எனக்கு பிரேக் ஆயி கேக்குது. என்னோட கேக்குதா மேம்? இப்ப இன்சைட் தெரியல எனக்கு. ஓகே, இப்ப கேக்குதா? ஓகே. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரெண்டாவது பிரச்சனை என்ன? ரெண்டாவது நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? இல்ல என்னோட சைடு இன்டர்நெட் இஷ்யூவா, இல்ல எனக்கு வந்து ராம் விஜயன் சார் சைட்ல தெரியல. ராம் விஜயன் சார், உங்களோட ஃபர்ஸ்ட் டவுட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது, தசை நார்ல வந்துட்டு அந்த ஜவ்வு வந்துட்டு அவங்களுக்கு வந்து. ஹலோ. எஸ் சார். செகண்ட் ப்ராப்ளம் வந்து கஸ்டமர் ஒருத்தர் வந்து 65 இயர்ஸ் ஓல்டு மேம். அவருக்கு வந்து பைல்ஸ் இருக்கு. நான் ஒரு 3 இயர்ஸா அவருக்கு நோனி மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனாலுமே அவரு வந்து மோஷன் போகும்போது கொஞ்சம் பிளட் வந்து ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கு என்ன கொடுக்கணும்? நோனி மட்டும் தான் அவர் எடுத்துட்டு இருக்காரா?
ஆமா நோனி மட்டும் நான் ஏன்னா அவருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாரு. ஸோ அதனால நான் நோனி கொடுத்தேன். சுகர் நார்மல் ஆயிருச்சு. ஆனா பைல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் டாக்டர்ஸ்ட எல்லாம் போய் செக் பண்ணாரு. இருந்தாலுமே நான் மோஷன் போகும்போது கொஞ்சம் பிளட் வந்து ப்ளீட் ஆகுது சார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு அது ஒரு ப்ராப்ளம். அந்த மூட்டு ஒரு ப்ராப்ளம். சோ இந்த தசை நாறு பிரச்சனை, அதாவது வந்து இந்த கார்டிலேஜஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, டயர் ஆயிருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து நல்ல கால்சியம் சப்ளிமெண்ட்டும் குளுக்கோஸ் அமினோ எடுத்தாலே வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா அமையும். ஓகே, சோ நீங்க வந்துட்டு டெய்லியும் ஒரு கால்சியம் 2 குளுக்கோஸ் அமின் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, சோ செகண்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நோனி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நோனி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பாடியில வந்து ஹீட் ஆகும். ஓகே, சோ அதுக்கு ஏத்த தண்ணி அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம் உங்க வாய்ஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுதா இப்போ? ஓகே, பாடியில வந்து ஹீட் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேறணும் இல்லையா? பாடியில இருந்து நச்சு பொருட்கள் வெளியேறணும்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். சோ அந்த தண்ணி நிறைய குடிக்கதான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியேறும். அண்ட் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு நோனி மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இன்னுமே கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ல இருக்காங்க. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க. கூடவே வந்துட்டு அமிர் சக்தி கொடுங்க. ஒரு 1 or 2 months அவங்க வந்துட்டு அமிர் சக்தி எடுக்க சொல்லுங்க. சுகர் கம்ப்ளீட் டயபெட்டிக் இருக்கு அப்படின்னும் போது ஆஃப்டர் ஃபுட் ஸ்பைரலினா எடுத்துக்க சொல்லுங்க. அது வந்து பிளட் சுகர் லெவல்ல வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவ் ஆகும். ஓகே மேம், ஆலோவேரா கொடுக்கலாமா? நல்ல இதுதா இருக்குமா ஆலோவேரா? ஆலோவேராவும் கொடுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க்ஸ். ஓகே ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டும் நான் வந்து படிச்சுட்டேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா, கேட்கணுமா? மேம் ஐ ஹேவ் டவுட் மேம். மகாலட்சுமி மேம் இப்போ வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கார்லிக் பர்ல்ஸ் மட்டும் போதுமா, இல்ல வந்து வேற ஏதாச்சும் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணுங்களா? ஹை கொலஸ்ட்ரால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து கார்லிக் பல்ஸ் கொடுக்கும்போது ஓகே கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கம்மி பண்றோம். பட் ஆல்ரெடி ஹையா இருந்ததுனால டேமேஜஸ் ஆல்ரெடி ஆயிருக்கும். ஓகே, சோ சப்போர்ட்டிவ்க்கு நம்ம கார்டியோ ஆக்டிவும் கொடுக்கும்போது ஹார்ட் மசில்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்க கொடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அப்ப காம்பினேஷன் ஆஃப் டூ கார்லிக் பல்ஸ் கார்டியோ ஆக்டிவ் காம்பினேஷனா எடுங்க, அது இன்னுமே சப்போர்ட்டிவா இருக்கும் நமக்கு. ஓகே மேம், தேங்க் யூ மேம். தேங்க் யூ. சோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்? ஓகே, ஸோ டீம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அகைன் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரைனிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்கப் ரிலேட்டட். ஸோ அது வந்து ஃப்ரைடே வந்து யூடியூப் லைவ்ல நடக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்க்கு மேல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நடந்த செஷன், அதாவது லாஸ்ட் வீக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 pagerல வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து வெல் ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம வந்து பிசினஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம். ப்ரொவைடட் அதுல இருக்கக்கூடிய மெயின் நுணுக்கங்கள் வரைக்கும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம். ஓகே, சோ இத வந்து நெக்ஸ்ட் நீங்க எந்த விதத்துல டூப்ளிகேட் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கான ஆல்ரெடி இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு அகைன் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ ஃபியூச்சர்ல ஏதாவது டவுட் இருக்கு இல்ல வந்து யாராவது இந்த மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணல அப்படின்றவங்களுக்கு நீங்க வந்துட்டு இந்த ட்ரைனிங் லிங்க் வந்துட்டு நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.